Hello all, this is Sano. So in today's video, false eyelashes எப்படி ப்ராப்பராக ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் ஆர் இஃப் யூர் சம்மர் ஸ்ட்ரகிளிங் வித் ஃபால்ஸ் ஐலாஷஸ்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். now let's get into வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் how to choose your eyelash. ஸோ உங்களோட ஐ ஷேப் அண்ட் சைஸ் பொறுத்து தான் நீங்கள் வந்து ஐலாஷ் வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஐஸாக இருக்குன்னா நீங்கள் ஒரு சட்டில் தின் ஐலாஷ் வந்து போகணும். உங்களுக்கு கொஞ்சம் பிக்கர் ஐஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ராமேட்டிக் ஐலாஷஸும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சின்ன ஐஸ் வச்சுட்டு ஹூடட் ஐ இந்த மாதிரி இருக்கவங்க ட்ராமேட்டிக் ஐலாஷஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பார்க்க ஃப்ளாட்டரிங்காக இருக்காது. ஸோ அக்கார்டிங் டு யுவர் ஐ ஷேப் அண்ட் சைஸ் நீங்கள் வந்து ஐலாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐலாஷ் சூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டியான ஐலாஷ் வந்து சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பார்க்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இந்த டால்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிளாஸ்டிக் பார்க்கவே பிளாஸ்டிக்காக தெரிகிற மாதிரி ஐலாஷஸ்லாம் நிறைய அமேசானில் இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா யூ பெட்டர் பை இட் ஃப்ரம் நைக்கா. நிறையா ஐலாஷ் க்ளூ பிராண்ட் இருக்கும். உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல நம்ம ஐலாஷ் வாங்கினதுமே அப்படியே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வாங்கி அப்படியே வச்சு லைக் நிற்கவே இல்லை. பிகாஸ் நம்ம என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஐஸில் வச்சு அதை மெஷர் பண்ணி உங்களோட நேச்சுரல் ஐலாஷ் இன்னர் கார்னரில் ஸ்டார்ட் ஆகிற பிளேஸில் இருந்து அந்த அவுட்டர் கார்னர் வரைக்கும் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும்ல எக்ஸ்ட்ரா லைக் ஸ்ட்ரிப் அதை வந்து கட் பண்ணணும். அண்ட் கட் பண்ணுறது வந்துட்டு இன்னர் சைடு கட் பண்ணக்கூடாது. அவுட்டர் சைடில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷர் பண்ணி எவ்வளோ தேவையோ அதை வந்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இது நீங்கள் வந்து ஐலாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஐ மேக்கப் வந்து முடிச்சிருங்க. ஐ மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு ஐலைனர் மஸ்காரா எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஐலாஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 மெத்தட்ஸ் காட்ட போகிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐலாஷ் எடுத்து இந்த மாதிரி வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறப்போ அது வந்து நமக்கு அந்த ஐ ஷேப்புக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகும், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணுறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இமீடியட்டாக ஐஸில் வந்து வைக்கக்கூடாது. அது வந்து கொஞ்சம் செமி ட்ரை ஆகிறதுக்கு விடுங்க. ஒரு 20 to 25 செகண்ட்ஸில் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் செமி ட்ரையாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் த ஐஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி நம்மளோட சென்டர் ஆஃப் த ஐஸில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை கொஞ்சம் இழுத்து நம்மளோட அவுட்டர் கார்னரில் எவ்வளோக்கு வேணுமோ அதை வந்து நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இங்கே பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் தான் இன்னர் கார்னரில் வந்து லைக் இன்னர் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இதை பழகிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கப்போ இந்த மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் ஒரு காஜல் பென்சில் வச்சு நல்லா வந்து உங்களோட ஐலாஷ் இருக்குல்ல நேச்சுரல் ஐலாஷ் லைனில் வந்து நல்லா ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா போய் ஸ்டிக் ஆகிக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங், நீங்கள் ஐலாஷ் வந்துட்டு நீங்கள் ஃபால்ஸ் ஐலாஷ் ரொம்ப க்ளோசர் டு யுவர் ஒரிஜினல் ஐலாஷ் கிட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணி விடுறப்போ அது ரெண்டுமே ஒரு மாதிரி தனித்தனியாக தெரியாமல் ஒரு ஒரிஜினல் உங்களோட ஐலாஷ் மாதிரியே இருக்கும். இஃப் யூ ஆர் சம்ஒன் நீங்கள் ஒரு ஐலாஷ் வாங்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்போ நான் ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி சொதப்பலாக தான் முடியும். பிகாஸ் நம்ம எடுத்துனுமே ஐலாஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. many people couldn't do that. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஐலாஷ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்போ உங்களால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். So the second method is apply the glue straight on your eyes. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு கண்ணுக்குள்ளே க்ளூ போடுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் நம்ம ஐலாஷ் ஸ்ட்ராப்லையும் க்ளூ அப்ளை பண்ணி தான் நம்ம ஐஸில் வைக்கிறோம், அப்போவும் போகல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இங்கே நான் லென்ஸ் போட்டுட்டு க்ளூ வந்து தைரியமாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவ். நான் இப்போ கொஞ்ச நாளாக இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகுது. நானே இப்போ தான் இந்த ட்ரிக் கண்டுபிடிச்சேன். இந்த மெத்தட்
எனக்கு ஃபஸ்ட் மெத்தடை விட ரொம்ப ஈஸியாக தெரியுது. அண்ட் ஐ திங்க் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மெத்தட் செகண்ட் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஐலாஷ் அண்ட் க்ளூ வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஹவ் டு அப்படிங்கிற கான்செப்டில் நான் நிறைய பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அந்த கான்டென்ட்ஸில் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. அண்ட் நான் இந்த மாதிரி தான் பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப், ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் கான்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கான்டென்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். அண்ட் அவ்வளோதான். I'll see you in the next video. Bye.